கொடுக்க வைக்கணும், ஊக்குவிக்கணும். மக்கள்கிட்ட காசு இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும். தங்கடிக்கல பேங்க்ல பணம் போட முடியுதா? ஒரு பைசா போட முடியல. என்னென்னமோ போட்டு போட்டு எடுத்துடலாம். நான் கொஞ்சம் பணம் வந்துட்டு வித்து வந்துட்டு ஒரு அம்மா அந்த பேங்க் பரோடால சின்ன சைன் பண்ணி இருக்குமா பின்னாடி சரி அப்படி சைன் போட்டுருவேன். அதாவது அவனே பணம் எடுத்துக்கிறான். வருஷத்துக்கு 2 லட்சம் 2-3 பாலிசி சைன் வாங்கினாங்க. ஒரு மெடிக்கல் இதுக்காக ஒரு நண்பரை ரொம்ப இது பண்ணி பணமே இல்லை, அப்போ 2 லட்சம் அக்கௌண்ட்டில் போடுன்னா எப்போ போட்டான்னு தெரியாது, மெசேஜ் வருது 2,18,000 முடிச்சிட்டாங்க அந்த இன்சூரன்ஸ். அதாவது எல்லாம் சுற்றி இந்த இன்சூரன்ஸ் நடத்துகிறவங்க எல்லாம் இந்த மோதியோட தோஸ்துகள் தான் எடுத்துகிட்டு ஓடுறாங்கல்ல, சுருட்டுறவங்க. நான் எதுக்கு சொல்கிறேன், தன்னுடைய நோக்கம் அல்ல. அரசு கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. சினிமாவில் உள்ளவங்க கேட்கணும், மக்கள் கேட்கணும். ஒரு படம் நல்லா இல்லாட்டி திட்டுறீங்கல்ல, இவ்வளோ பெரிய தபால காலம் மேலே போட்டுட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கு. ஆக்கி போடுறது, அங்கே ஒன்று கேம் ஆடிட்டு இருக்குது, செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே சினிமா பார்த்துட்டு இருக்கேன். சினிமா எப்படி ஓடும்? ஏங்க நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கல்ல, ஒரு ஈகா தேட்டர்னு ஒன்று இருக்குது, நாளைக்கு தள்ள தேட்டர், அது வேறு விஷயம். ஒரு எல்லா தேட்டரும் அப்படி தான். இந்த பேனரெல்லாம் எங்கேயாவது பார்க்க முடியுதா? வெளியில் ஒரு ஹோட்டல் நடத்துகிறான், அங்கேயே ஹோட்டல் நடத்துகிறாங்க, எல்லாம் நடத்துகிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒரு பேனர் பாசி வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க. ஒரு தேட்டரில் பேனர் இருக்கணும், பேனரே வைக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை சார் எல்லாம் ஆன்லைனில் வந்துடுறாங்க. சொல்ல வேண்டியது மக்கள் கையில் காசு இருக்க வைக்கணும். ஏகப்பட்டதை ஏற்றிக்கிட்டே போகிறான், டோல்கேட்டு போடுறான், ஜிஎஸ்டி போடுறான். அப்புறம் என்னென்னப்பா, படம் எடுக்காட்டியும் ஜிஎஸ்டி வாங்கிட்டே இருக்காங்கப்பா. மக்கள்கிட்ட காசு இருக்க மாட்டேங்குது. தங்கம் 80,000 ரூபா பவுனுன்னா இந்த நாடு விளங்குமா? இவனையெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா? தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா? ஒரு 4-5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி 30,000 தானே இருந்துச்சு. ஏன் வர்றேன்? ஏன்னா கப்பல், ஏர்போர்ட்டு எல்லாம் தூக்கி கொடுத்துட்டா தனியாக இருக்குது. அவன் பாலமாக கப்பல் கொண்டு வருவான். கொண்டு வந்து இது ஒரு நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? என்ன நீ யார் ஆளுங்கட்சி பக்கமா? இல்லை சாயாக உட்காந்துருக்கீங்க, சொல்லு. கேள்வி பண்ணுறாங்களே. இப்போ குஜராத்தில் வந்து இறங்குது கப்பல், எவன் கேட்குறான்? அதான் துறைமுகம். அவன் பாட்டு கப்பலில் 1000 கிலோ 2000 கிலோ கொண்டு வர்றான். அவனே நிப்பாட்டி வச்சுட்டு பண்ணுறான். ஏதோ ஒரு சூது நடக்குது எல்லா நாடுகளுக்கு நடுவில். இல்லாட்டி இதெல்லாம் குறைக்கிறதுக்காக சினிமாக்காரங்க எடுக்கத்தான் முடியும், சொல்லத்தான் முடியும். ஆனால் மக்கள் இப்போ 30,000 ரூபாய்க்கு இருந்தால் தானே இந்த ஏழை பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணங்களை எப்படி நடத்த வைப்பாங்க? 50,000 எம்ஜிஆர் போயிட்டாரு, ஜெயலலிதாவும் போயிடுச்சு. ஏதோ தாலிக்கு தங்கம்னாலும் தூக்கி கொடுத்து ஒரு 4 பவுன் 5 பவுன் கொடுக்கலாம், கொடுக்க பார்ப்போம். சினிமாவில் ஒருத்தன் வருவான், நாளைக்கு ஏதோ செய்வான், நாட்டை ஆடுறதுக்கும் ஒருத்தன் வருவான். எல்லாம் பெண் குழந்தைகளுக்கும் 10 பவுன் அல்லது 50 பவுன், இந்தா வெறும் 30,000 ரூபாயில் வெறும் 20. அதை கொண்டாங்கடா. அதை விட்டு போட்டு இந்த நாதாரிங்க கண்ட எதுக்கு வீணாக செலவு பண்ணிட்டு தெரியுறானுங்க. ரொம்ப நீ வேணாம், தண்ணி வேணாம், நீ தண்ணி தான் கொடுப்பேன், ஒயிட் ட்ரம் அடிச்சுன்னு சொல்லுவோம். ரொம்ப வேணாம். இதெல்லாம் மேடையில் அந்த காலத்தில் எல்லாம் பண்ணோம். ராஜாரவிக்கு தெரியும், எஸ்.எஸ். மாமாவுக்கு தெரியும். ஆமாம், சரி, அது சந்தோஷமாக இருக்கணும், நல்லா இருக்கணும். அரசாங்கத்தை எடுத்து கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்க நமக்கு உரிமை இருக்குது. நம்மகிட்ட பேங்க் பேலன்ஸே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. பேங்க்கில் அக்கௌண்ட்டும் போட முடியல. இருக்கிற காசு எல்லாம் அது என்ன மினிமம் பேலன்ஸ் வைக்கலையா? அந்த விளக்கெண்ணெய் அவனுக்கு விளக்கமாத்து கட்டியில் தான் அடிக்கணும். ஏன்டா அந்த இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த இது கிடையாது. என்ன காசு ஒரு 150 ரூபா இருந்தால் கூட அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ இருக்கிற காசு கோயந்தா பண்ணிடுறான். தெரியாதனமாக பணத்தை போட்டால் அவன் இப்போ சொல்ல வந்தேன் அப்படியே விட்டுட்டேன். அந்த 2 லட்ச ரூபா போட்டான் இல்லையா இன்சூரன்ஸ்காரன், அதோடு சேர்த்து இருந்த காசையும் பிடிக்கிட்டான். ஏன்னா நான் கையெழுத்து போட்டது ஆட்டோமேட்டிக்காக அவன் எடுத்துக்கோணும். கொள்ளக்கார மாதிரி நடத்துறானுங்க இந்த பேங்க். இதெல்லாம் உதைக்கணும். அஜித் ஒரு படத்தில் நல்லா சொல்லியிருப்பார். ஸோ மகாகந்தன் டைரக்டர் மகாகந்தன் மகா கஞ்சனா தான் இருக்கக்கூடாது, மகா கந்தனா இருக்கணும் இல்லையா? கந்தா கடம்பா கதிர்வேலா ஞான பண்டிதா அப்பே முருகா ஐயா மேலே கூப்பிடுங்க, நல்லா ஓட வைப்பாங்க. அது நான் என்ன பண்ண போறேன்? நல்லா இருந்தா போகுது. ஆமாம், நல்லா செக்கச்சவே நல்லா தான் இருக்கிறான். ஆமாம், நம்ம ஜெயம் ரவி மாதிரி யாரையும் கட்டிட்டு மாட்டிக்காதீங்க. ரொம்ப என்னன்னா அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிறது தானே. சரி, போயிட்டு வரேன், சந்தோஷமா இருக்கு. 4-5 இஷ்யூ தீர்க்கப்படும்.